செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம். ஈரான் இஸ்ரேலினுடைய திசையை நோக்கி மிகப்பெரிய ஒரு ஏவுகணையை திருப்பி விட்டிருக்கிறது. அதாவது கப்பலிலிருந்து தாக்குகின்ற ஏவுகணையை தான் ஏவி விட்டிருக்கிறது. தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம். நாங்கள் நேற்றைய தினம் ஒரு காணொலியை வழங்கியிருந்தோம். அதில் குறிப்பிட்டிருந்தோம், ஈரான் 21ஆம் திகதி மிக முக்கியமாக கடல் அபியாசம் ஒன்றை மேற்கொள்ள இருக்கிறது என்று. ஞாபகம் இருக்கிறதா? அதனை சஸ்டெயினபிள் பவர் 1404 என்று ஆங்கிலத்திலே பெயரிட்டிருந்தார்கள். அந்த கடல் ஒத்திகை என்பது 12 நாள் இஸ்ரேலுடனான போரை தொடர்ந்து மேற்கொள்ளப்படுகின்ற மிக முக்கியமான கடல் ஒத்திகை நடவடிக்கையாக கருதப்படுகிறது. பொதுவாக இராணுவங்கள் கடற்படைகள் இதனை செய்தாலும் கூட ஈரான் இதனை மேற்கொள்வது என்பது இது மிக முக்கியமானது. ஏனென்றால் ஈரானினுடைய பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்திருந்தார், 12 நாள் போருக்கு பிறகு உறுதிப்படுத்தப்பட்ட ஏவுகணைகள் மற்றும் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட ஏவுகணைகளை பயன்படுத்தி நாங்கள் இந்த ஒத்திகையை மேற்கொள்கிறோம். நாங்கள் அதற்கு தயாராகிவிட்டோம். மீண்டும் ஒரு முறை இஸ்ரேல் தாக்கியது என்றால் தாக்குவதற்கான போதுமான அளவு புதிய ஆயுதங்கள் எங்களிடம் இருக்கிறது என்று அவர் தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து இந்த நடவடிக்கை 2 நாட்களுக்கு மேற்கொள்ளப்படுகிறது. இது ஓமான் வளைகுடா மற்றும் இந்து சமுத்திரத்திலே மேற்கொள்ளப்படுகிறது. வியாழக்கிழமை ஆரம்பித்தது, இன்று வெள்ளிக்கிழமை. இது மிக முக்கியமான ஒரு விடயத்தினை இங்கு நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். இதன் போது அலிலா விமானங்கள், நீர்மூழ்கி கப்பல்கள், படகுகள், கப்பல்கள், இவைகள் ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக கூறப்போனோம் என்றால் அதாவது கெனேவே என்று சொல்லக்கூடிய ஒரு கப்பல், போர்க்கப்பல், அதேபோல சபலான் என்ற தாக்குதல் கப்பல், இவைகள் பயன்படுத்தப்பட்டு கடலிலே இலக்குகள் நிர்ணயிக்கப்பட்டு தாக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அதே போலத்தான் அதாவது நசர், கதிர், கதிர் என்று சொல்லக்கூடிய 3 வகையான ஏவுகணைகள் 3 வகை. ஒன்று குறுந்தூரம், நடுத்தூரம், நீண்ட தூரம். இதிலே ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இதிலே முக்கிய ஒரு விடயத்தினை பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அதாவது ஈரானினுடைய கடற்படையிலே சுமார் 18,000 கடற்படை வீரர்கள் மிக முக்கியமாக நிலுவையில் அல்ல, களத்தில் இருக்கிறார்கள். அவர்களினுடைய கடற்படைகள் கூட இஸ்ரேல் ஈரான் யுத்தம் இடம்பெற்றுக் கொண்டிருந்த போது கூட அவர்கள் இயங்கவில்லை, அதாவது போரில் கலந்து கொள்ளவில்லை. அதற்கு ஒரு காரணம் இருந்தது. அது ஏவுகணைகளை மாத்திரம் வைத்துதான் ஈரான் தாக்குதல்களை நடாத்திருந்தது, அதாவது ஆளில்லா விமானங்களையும் பயன்படுத்தியிருந்தது. இந்த நிலையிலே குறிப்பாக சொல்ல போனோம் என்றால் ஐரிப், ஈரானினுடைய அரச தொலைக்காட்சி அல்லது செய்தி சேவை என்னுடைய தகவல்களின் அடிப்படையில் தான் நாங்கள் இந்த தகவல்களை உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறோம். ஈரானினுடைய கடற்படைக்கு சொந்தமான கப்பல்களிலிருந்து ஏவுகணைகள் ஏவப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அதாவது இதற்கு முன்பு தரைவழி மூலமான ஏவுகணைகள் தான் ஏவப்பட்டிருந்தன. ஆனால் நேற்று தினம் நாங்கள் பார்த்திருந்தோம், ஈரானினுடைய கப்பல்களிலிருந்து ஏவினால் அமெரிக்காவின் பல மாகாணங்களும் ஐரோப்பாவின் பல நாடுகளும் சிக்கும் என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார்கள் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு விடயத்தை தான் இங்கே நாங்கள் பார்க்கிறோம். அதாவது அதற்கான ஒத்திகை தான் அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த இடத்தில் இன்னொரு இடத்தில் நாங்கள் பார்க்க வேண்டும். அதாவது கதிர் என்று சொல்லக்கூடியது நடுத்தர ஏவுகணை, நடுத்தர தூரம் பயணிக்கக்கூடியது. அதாவது கடல் கரையோர இலக்குகள் மற்றும் கப்பல்களை நோக்கி தாக்கும் வல்லமை இது கொண்டிருக்கிறது. கதிர் ஏவுகணை என்பது மிக நீண்ட தூர ஏவுகணை. அது என்ன செய்யும் என்றால் ரேடார்களிலும் படாமல் தரப்பு போர் கப்பல்களை தாக்குவதற்கு, இலக்குகளை நிர்ணயித்து தாக்குவதற்கு பயன்படும். நசர் என்பது அது மிக முக்கியமானது, ஒரு குறுந்தூர ஏவுகணை. அது அருகில் இருக்கக்கூடிய கப்பல்கள், அதே போல இதர தாக்குதல்களிலிருந்து வரக்கூடிய ஏவுகணைகளை தாக்குதல் நடத்தி முறியடிப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில்தான் இந்த சம்பவம் நாங்கள் விரிவாக பார்க்கின்ற போது, அதாவது ஈரானினுடைய கடற்படையினுடைய பலம் மற்றும் மிக முக்கியமாக அதனுடைய ஆயுதங்களினுடைய வகைகள் உலகத்துக்கு தெரியாது. ஏனென்றால் ஈரானுடைய கடற்படையை பொறுத்தளவிலே பாரியொரு நடவடிக்கைகள் இதுவரை அவர்கள் உலகத்துக்கு காண்பித்த சம்பவங்கள் என்பது போர் நடவடிக்கைகளில் மிகவுமே அரிதாக இடம்பெறுகின்ற ஒரு விடயம். குறிப்பாக சொல்ல போனோம் என்றால் அதாவது ஈரானினுடைய புரட்சிகர விடுதலை படைகள் இருக்கின்றன இல்லையா, இவர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் குறிப்பாக சொல்ல போனோம் என்றால் இருக்கிறது மிக முக்கியமான 2 தளங்கள். அதாவது நாங்கள் சொல்ல போனோம் என்றால் ஹோம்ஸ் நதிக்கரையும் அதே போல் பாரசீக வளைகுடாவும் இவர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. ஈரானினுடைய கடற்படையை பொறுத்தளவிலே பந்தர் அப்பாஸ் மற்றும் கல்ஃப் ஆஃப் ஒமான் என்ற ஆங்கிலத்தில் சொல்வார்கள், ஓமான் வளைகுடா, அதே போல் இந்து சமுத்திரம் மற்றும் கஸ்பியன் கடல், இவற்றை உள்ளடக்கிய பகுதிகள் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். ஆகவே இப்போது
மிக முக்கியமாக பாதுகாப்பு அமைச்சர் பிரிகேடியர் ஜெனரல் அசீஸ் நசீர் சாதி அவர்கள் நேற்றைய தினம் புதிய ஏவுகணைகள் ஸ்தலங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். ஆகவே இதிலிருந்து விளங்குகிறது ஈரான் மிக முக்கியமாக ஏதோ ஒன்றுக்கு தயாராகிறது. ஆனால் அதனை அமெரிக்கா புரிந்து கொள்கின்ற இடத்தில், இஸ்ரேல் புரிந்து கொள்கின்ற இடத்தில், அவர்களினுடைய புலனாய்வு பிரிவுகள் புரிந்து கொள்கின்ற இடத்தில் இருக்கின்றனவா என்பது கேள்விக்குறிதான். என்றால் ஈரான் ஏதோ ஒன்றை நாடுகிறது என்றால் அவர்களுக்கும் தெரியும் இம்முறை அதை மிக பரவலான ஒரு யுத்தமாக கண்டிப்பாக மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆகவே அந்த நிலைமை தான் இப்போது தொடர்கிறது. ஆகவே இந்த கடல் அபியாசம் ஒத்திகை என்பது கூட ஈரானினுடைய வலுவை தாண்டி மேற்குலகுக்கு அது சொல்கின்ற ஒரு விடயம்தான். நாங்கள் விமானங்களை பயன்படுத்தாது, எங்களுடைய படைகளை தரை வழியாக பயன்படுத்தாது, வெறுமனே ஏவுகணைகளை கொண்டே நாங்கள் உங்களை அழிப்போம், அது எங்களுக்கு முடியும் என்று கருத்து தெரிவித்திருந்தார்கள். ஏனென்றால் பல வான் பாதுகாப்பு முறைமைகளை இஸ்ரேல் வான் தாக்குதல் நடாத்தி ஈரானிலே அழித்திருந்தது. அதேபோல் ஈரானும் ஏவுகணைகளை தாக்கி இஸ்ரேலினுடைய வான் பாதுகாப்பு முறைமைகளை அழித்திருந்தது. இந்த நிலையில் தான் இப்பொழுது இரு நாடுகளுக்கும் இடையில் சற்றே, அதாவது நாங்கள் நேற்றைய தினம் கூட பார்த்திருந்தோம் அமெரிக்காவின் மிகப்பெரிய ஒரு கப்பல் தீக்கிரையான சம்பவத்தை. அவைகளினுடைய சம்பவங்கள் பதிவாவது என்பது 120 நாட்களுக்கு அந்த கப்பலினுடைய பழுது பார்க்கும் வேலை இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் 120 நாட்களினுடைய இடைவெளியை எந்த கப்பல் அமெரிக்காவுக்கு பூர்த்தி செய்ய போகிறது என்பது கேள்வி. அதுவரையான காலப்பகுதிக்குள் ஈரானினுடைய தாக்குதல் ஏதேனும் அந்த பகுதியில் இடம்பெற்று விட்டது என்றால், ரஷ்யாவை அண்மித்து ஜப்பானை அண்மித்து அந்த பகுதிகளிலே, பசிபிக் பிராந்தியத்தை அண்மித்து அந்த பகுதிகளிலே இடம்பெற்று விட்டது என்றால், அமெரிக்காவினுடைய ஆப்ரஹாம் லிங்கன் விமானம் தாங்கிய கப்பலா, அல்லது அவர்களுடைய அதாவது சென்டியாகோ கப்பலா, எந்த கப்பல் அவர்களினுடைய பாதுகாப்பை இப்போது செய்து கொண்டிருக்கின்ற இடத்தை விட்டு வந்து இதற்கு பதிலாக இருக்க போகிறது என்பது கேள்விக்குறி. ஏனென்றால் இந்த பெரிய கப்பலிலே கிட்டத்தட்ட 800 இராணுவ துருப்பினரை ஒரே தடவையில் அழைத்து செல்வதற்கான வாய்ப்பு இருந்தது. 360 பயணிகள் அங்கே இருக்கிறார்கள் இப்போதைக்கு. ஆகவே அந்த தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதன் பிறகுதான் பழுது பார்ப்பு ஆரம்பிக்கப்படும். அப்படி இருக்கும் பட்சத்தில் அது 120 நாட்களுக்கு மேல் செல்லும் என்கின்ற போது கிட்டத்தட்ட பல மாதங்கள். அப்படி பார்த்தோம் என்றால் அந்த மாதக்கணக்கான இடைவெளியை, அந்த மாதங்களில் வருகின்ற பாதுகாப்பு அச்சுறுத்தலை எந்த முறைமைகளை வைத்து எதிர்கொள்ளப் போகிறார்கள் என்பது கேள்விக்குறி. சிலர் குறிப்பிட்டிருக்கிறார்கள், அதாவது இவர்கள் மீளவும் ஆரம்பிக்க வேண்டும் பயிற்சி முறைமைகளை, அது போதிய அளவு இல்லை. ஆகவே ஒரு கப்பலை இயக்குவது தொடர்பான பரிபூரண தெளிவு இல்லாமல் அவைகள் முன்கொண்டு செல்லப்படுவதனால் ஏற்படுகின்ற விளைவுகள் தான் இவைகள் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆகவே அது பற்றி பார்க்கின்ற போது சித்தர்களாக அல்லது பித்து பிடித்தவர்களாக அமெரிக்கர்கள் மாறியிருக்கிறார்களோ என்று எண்ண தோன்றுகிறது அமெரிக்காவினுடைய இராணுவத்தினர். அதாவது ஏன் அப்படி சொன்னோம் என்றால், அமெரிக்காவுக்கு ஈரான் கொடுக்கின்ற மன உளைச்சல் ஒன்றே போதும். மறுபுறம் ஹவுதிகள் அப்படி பலர் இருக்கிறார்கள் இல்லையா? ஆகவே இது இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய மன உளைச்சல்களும் அதாவது பேசப்பட வேண்டிய ஒரு விடயம்தான். ஆகவே எதேபடியோ இப்போது ஈரானுடைய இந்த ஒத்திகைக்கு நாங்கள் மீண்டும் வந்தோம் என்றால் அது மிகப்பெரிய பலத்தை அவர்கள் உருவாக்கி விட்டிருக்கிறார்கள். கடல், அதாவது ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், தரைவழி தாக்குதல்கள் தான், தரைவழி மூலமான ஆகாய தாக்குதல்கள் தான் ஈரான் இதுவரை காலமும் மேற்கொண்டது. தரை வழியாக நேரடியாக மேற்கொள்ளவும் இல்லை. இப்படிப்பட்ட நிலையில் புதிதாக இப்போது நாங்கள் கடலுக்கும் அதற்கான ஆணையை கொடுக்கிறோம் என்பது போன்ற அவர்களுடைய ஒத்திகை என்பது மிக முக்கியமானது. தொடர்ந்து மனிதர்கள் அன்பாக நேயர்களே.